Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு ஏரோ ட்ரான்சிஷன் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all இந்த ரெண்டு கிளிப்புக்கு நடுவில் தான் நமக்கு அந்த ஏரோ ட்ரான்சிஷன் பார்த்திங்கன்னா தேவை. அண்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிற அந்த ட்ரான்சிஷனை ஃப்யூச்சர் யூசேஜுக்காக ஆஸ் அ டெம்ப்ளேட்டாக எப்படி ஸ்டோர் பண்ணலாம்ங்கிறதையும் ஃபைனலாக நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்கொயர் ஷேப் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ ட்ரா பண்ணுறதுக்கு பென் டூலை ஹோல்ட் பண்ணோம்னா அங்கே நமக்கு ரெக்டாங்கிள் டூல் உண்டு. ஸோ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கலாம். அண்ட் ப்ரோக்ராம் மானிட்டரில் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் மானிட்டரோட ஜூம் லெவலை ஃபிட்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், லைக் ஒரு 25%. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணும்போது பர்ஃபெக்டான ஸ்கொயர் தேவை. ஸோ அதனால் ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுங்கள். ஸோ ட்ரா பண்ணும்போது ஃப்ரேமை விட கொஞ்சம் ஹைட் அதிகமாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஷேப்பை நம்ம ட்ரா பண்ணும் போதே நமக்கு ஒரு கிராஃபிக் கிளிப் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த ஷேப்பை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு எசென்ஷியல் கிராஃபிக்ஸ் பேனல் தேவை. ஸோ ஒரு வேளை இல்லைங்கிற பட்சத்தில் விண்டோ மெனியூக்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு எசென்ஷியல் கிராஃபிக்ஸ் பேனலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உண்டு. ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எசென்ஷியல் கிராஃபிக்ஸ் பேனலுக்குள்ளே போயிடலாம். ஸோ நல்லா கவனிங்க, எப்போ வேணாலும் ஸ்கேலை நீங்கள் என்ன பண்ணலாம், அதிகப்படுத்திக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரா பண்ணது தான் ஃபைனல் சைஸ் அப்படின்னு கிடையாது. எப்போ வேணுமோ நீங்கள் ஸ்கேலை சைஸை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நமக்கு இது அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஒரு 45 டிகிரிக்கு இதை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் கூட கொஞ்சம் நம்ம சைஸ் அதிகப்படுத்திக்கலாம், லைக் ஒரு 115. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவைன்னா ஸ்கேல் அதிகப்படுத்துங்க, மற்றபடி பார்த்திங்கன்னா அவசியம் கிடையாது. அண்ட் சரியான அலைன்மெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், வெர்டிக்கல் சென்டர் அண்ட் ஹாரிசாண்டல் சென்டர். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் பிக்கர் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரோக்ஸோ ஷேப்ஸோ பார்த்திங்கன்னா ஷேடோஸோ நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் அடுத்தது இந்த ஷேப்பை நம்ம கொஞ்சம் ஆனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனிமேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் மானிட்டரோட ஜூம் லெவலை ஃபிட்லேயே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆனிமேட் பண்ணுறதுக்கு எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ், அதாவது கிராஃபிக் கிளிப் லேயர் செலெக்ஷனில் இருக்கான்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் பேனலில் போனோம்னா அங்கே நமக்கு ஷேப் கேட்டகரி உண்டு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு பொசிஷன் உண்டு. ஸோ கரண்ட் டைம் இண்டிகேட்டரை ஜஸ்ட் நம்ம இந்த கிளிப்போட எட்ஜில் வேண்டாம், கொஞ்சம் ஒரு 3 ஃப்ரேம் தள்ளி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த கிராஃபிக் கிளிப் லேயரோட ஒரு 3 ஃப்ரேம் கூட நீங்கள் தள்ளி என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எட்ஜில் வச்சாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ பொசிஷன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆனிமேட் பண்ண போகிறோம். ஸோ ஆனிமேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம பொசிஷனோட கீ ஃப்ரேமை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனேபிள் பண்ண கையோட நமக்கு ஒரு கீ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா விழுந்தாச்சு. ஸோ இந்த ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா இந்த ஷேப் வந்து அவுட் சைடில் இருக்கணும். ஸோ இந்த ஃப்ரேமை விட்டு அவுட்டில் பார்த்திங்கன்னா இருக்கணும், வெளியில் இருக்கணும். ஸோ அதனால் ரைட் சைடில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஷேப்பை மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப தள்ளி வச்சிடாதீங்க, எட்ஜ்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணலாம். ரொம்ப தள்ளி ஷேப்பை அவுட்டரில் ரொம்ப தூரமாக கொண்டு போய் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரேமை விட்டு கொஞ்சம் வெளியில், பட் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளிப்போட ஸ்டார்டிங் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா இந்த ஷேப் இங்கே இருக்கணும். அண்ட் அதே மாதிரி இந்த கிளிப்போட எண்டிங் டைமில் இந்த ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா இந்த ஷேப் நமக்கு ரைட்டில் இருந்து லெஃப்ட்டுக்கு என்ன இருக்கணும், ட்ராவல் பண்ணி வெளியில் போயிருக்கணும். ஸோ அப்போது ஜஸ்ட் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் டைம் இண்டிகேட்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம பொசிஷனோட லெவல் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம மூவ் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா ஸோ இதையும் ஓரத்தில் என்ன பண்ணுறோம், வச்சிடறோம், வெளியில் இருக்கணும். அண்ட் கண்டிப்பாக கொஞ்சம் பக்கத்துலேயே நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம 2 கீ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப போரிங்காக, ரொம்ப பொறுமையாக பார்த்திங்கன்னா இது ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆனிமேஷனில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்மூத்னஸ் இல்லை. ஸோ கொஞ்சம் ஸ்மூத்னஸ் நம்ம என்ன பண்ணலாம், அதிகப்படுத்திக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், 2 கீ ஃப்ரேமையும் கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 கீ ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண கையோட ரைட் கிளிக் பண்ணி டெம்போரல் இன்டர்போலேஷனில் ஆட்டோ பேசியரை எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே கொஞ்சம் வெலாசிட்டியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பொசிஷனோட ட்ராப் டவுனை ஓப்பன் பண்ணோம்னா அங்கே நமக்கு வெலாசிட்டி உண்டு. ஸோ ஜஸ்ட் நம்ம இன் பாயிண்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி அவுட் பாயிண்ட்டையும். ஸோ நமக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக இருக்கிற மாதிரியும் அண்ட் முடியும் போது கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாகவே இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி முடியும் போது பொறுமையாக இருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஆர்க் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா அந்த ஸ்மூத்னஸ் நல்லாவே இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த ஷேப்பே நமக்கு நிறைய டூப்ளிகேட்ஸ் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃபிக் கிளிப் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 6 டூப்ளிகேட் பார்த்திங்கன்னா தேவை. பட் டூப்ளிகேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். பட் இதில் என்ன விஷயம்னா, ஏற்கனவே இந்த கிராஃபிக் கிளிப்லேயே பார்த்தோம்னா நமக்கு தேவையான அனிமேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. ஸோ அதனால் இந்த கிராஃபிக் கிளிப்பே நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ஒர்க் எல்லாமே ரொம்பவே மிச்சம் தான். கொஞ்சம் இந்த டைம்லைன் ஏரியாவை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே சூட்டபுளாக இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிங்க. முதல்ல இந்த கிராஃபிக் கிளிப்பை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம அடுத்த லேயருக்கு, மேலே உள்ள லேயருக்கு ட்ராக் பண்ணாலே போதும். அப்போ நமக்கு இன்னொரு டூப்ளிகேட் பார்த்திங்கன்னா கிடச்சிரும். ஸோ அந்த கிராஃபிக் கிளிப் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம எசென்ஷியல் கிராஃபிக்ஸ் பேனலுக்கு போனாலும் சரி, இல்லை எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் இருந்தாலும் சரி, அங்கே நமக்கு அந்த ஷேப் கேட்டகரியில் அப்பியரன்ஸ் உண்டு. ஸோ கலரை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ண கையோட நல்லா கவனிங்க, ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா லேயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த டைம் ஃப்ரேம் டிஃப்ரென்ஸே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் டேரெக்டாக நீங்கள் கிளிப்பை வந்து மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்ல கண்ட்ரோல் உண்டு. ஸோ அதனால் கிளிப்பை செலக்ட் பண்ணுங்கள். ஐ மீன் அந்த டைம் லைனில் இருக்கும் போது நீங்கள் அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணுங்கள். சில வெர்ஷன்ஸில் கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆரோ கீஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் மூவ் ஆகும். ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும் அந்த கிளிப். ஸோ நமக்கு வந்து ஒரு 3 ஃப்ரேம் என்ன பண்ணலாம், தள்ளிக்கலாம். ஸோ 1 2 3. ஸோ அப்படி 3 ஃப்ரேம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், தள்ளிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் மல்டிபிள் டூப்ளிகேட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், வேறு டைம் ஃப்ரேம் டியூரேஷனில். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இப்போது கொஞ்சம் நம்ம இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸோ அதனால் ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி சேம் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம இதை வேணால் கொஞ்சம் பியூர் ஒயிட்டில் கூட நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து ஒரு 5-6 ஃப்ரேம் கிட்ட தள்ளிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ தள்ளிக்கலாம். நல்லா கவனிங்க, இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. 6 ஃப்ரேம் நான் தள்ளினேன் ப்ரோ, தள்ளும் போது இந்த எட்ஜில் வந்து ஒரு கேப் வந்துருச்சு. இந்த 2 ஷேப்புக்கு நடுவில் ஒரு கேப் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு கிராஃபிக்கில், அதாவது இந்த கிராஃபிக் லேயர் இருக்கு இல்லையா, இதோட நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்கேலை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள், ஸ்கேலை வந்து அதிகப்படுத்துங்க. இங்கே நீங்கள் என்ன ஸ்கேல் அதிகப்படுத்துறீங்களோ, ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே 115 வச்சுருக்கீங்க, பட் 120க்கு அதிகப்படுத்துறீங்கன்னா மற்ற கிராஃபிக் கிளிப்போட அந்த ஸ்கேலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதிகப்படுத்திக்கங்க. அப்போ ஸோ ஈவனாக இருக்கும். ஓகே, ஸோ 6 ஃப்ரேம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தள்ளுறீங்க. 6 ஃப்ரேம் தள்ளும் போது 2 ஷேப்புக்கு நடுவில் கேப் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், சைஸை அதிகப்படுத்திக்கலாம். அப்போ நம்ம பர்ஃபெக்டாக செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே ஈஸியாக பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இன்னும் நமக்கு ஒரு 4 டூப்ளிகேட் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ கொஞ்சம் வேகமாக இந்த வேலையை என்ன பண்ணலாம், முடிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்துக்கலாம். அண்ட் இதை வந்து ஒரு 2 ஃப்ரேம் தள்ளினாலே போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு 2 ஃப்ரேம் தள்ளிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் ஒரு ப்ளூ ப்ளேஸ் பண்ணோம். ஸோ இந்த வாட்டி ஒரு க்ரீன் கூட நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே உங்கள் இஷ்டம் தான், எப்படி தேவையோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு 4 ஃப்ரேம் தள்ளியிருக்கிறோம். அண்ட் இங்கே வந்து கலரை நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் ஒரு எல்லோ இருந்தாலும் ஓகே. ஸோ கொஞ்சம் ப்ரைட்டாகவே இருக்கட்டும். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு அண்ட் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 6 ஃப்ரேம் தள்ளிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6. அண்ட் கலரை வந்து கம்ப்ளீட்டாக ஈவன் ஆரஞ்ச் ஆர் ரெட்டுக்கு என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணும்போது பார்த்தோம்னா நமக்கு அந்த அனிமேஷன் பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டூப்ளிகேட் தேவை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிராஃபிக் லேயர் கடைசியில் இருக்கக்கூடிய அந்த லேயரை ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃப்ரேம்ஸ் நமக்கு தள்ளி இருக்கணும். ஸோ அதனால் ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6. ஸோ 6 ஃப்ரேம் தள்ளிக்கலாம். அண்ட் இந்த வாட்டி கடைசியில் இருக்கக்கூடிய அந்த 7வது டூப்ளிகேட் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிளாக்ல என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம இதுக்கு வந்து ட்ராக் மேட் கீ அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ முதல்ல இருக்கக்கூடிய இந்த 6 கிளிப் இருக்குது இல்லையா, கிராஃபிக் கிளிப். ஸோ அந்த கிளிப்பை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக ஒரே கிளிப்பாக நமக்கு நெஸ்ட் பண்ணி தேவை. ஸோ அதனால் ட்ராக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண கையோட ரைட் கிளிக் பண்ணி நெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபைனல் நெஸ்டிங் கிடையாது. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், ஷேப்ஸ்ன்னு கொடுத்துடலாம். கொடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண கையோட இந்த கிராஃபிக் கிளிப்பை நம்ம நெக்ஸ்ட் லேயருக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதனால் இந்த ஏரியாஸ் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ட்ரிம் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் இந்த ஏரியாவை பழையதுக்கு ரீசெட் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிளாக் ஷேப் வந்து ட்ராக் மேட்டுக்காக தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஷேப் அதாவது நம்ம நெஸ்டட் கிளிப் இருக்கு இல்லையா, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம ஒரு ட்ராக் மேட் கீ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் போயிட்டு எஃபெக்ட்ஸ் பேனலில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ண வேண்டியது என்னென்னா ட்ராக் மேட் கீ. ஜஸ்ட் நம்ம ட்ராக் மேட் கீயை ட்ராக் பண்ணி நெஸ்டட் கிளிப்புக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அதை கொடுக்கணும். கொடுத்த கையோட டைரெக்டாக நம்ம எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் பேனலில் போய் பார்த்தோம்னா அங்கே நம்ம அப்ளை பண்ண ட்ராக் மேட் கீ உண்டு. ஸோ மேட் வீடியோ எதுன்னு கேட்பாங்க. நமக்கு தேவையான மேட் வீடியோ எந்த லேயரில் இருக்குதுன்னா வீடியோ 3 லேயரில் இருக்குது. ஸோ அதனால் மேட்டை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், வீடியோ 3க்கு என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் அதை ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். அண்ட் காம்போசிட் வந்து மேட் ஆல்ஃபாவில் இருக்கான்றதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ ஃபைனலாக நமக்கு அந்த கேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போது இந்த 2 கிளிப்பையுமே செலக்ட் பண்ணி ஃபைனலாக நம்ம நெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நெஸ்ட். ஸோ இதுக்கு வந்து ஏரோ ட்ரான்சிஷன் அப்படிங்கிறதே ஆஸ் அ நேமாக நான் என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன். அண்ட் ஜஸ்ட் ஓகே கொடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு சிங்கிள் கிளிப் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். இது வந்து நெஸ்ட்டு தான். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணும்போது ஏரோ ட்ரான்சிஷன் அப்படின்னு ஒரு நெஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த 2 லேயர் உண்டு. இல்லை ஷேப்ஸோட நெஸ்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது எல்லா லேயரும் பார்த்தீங்கன்னா வரது உண்டு. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஃப்ரேம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லை வந்து கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே தெரியும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் சேஞ்சஸை மேக் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் நெஸ்டிங்லையும் பார்த்தீங்கன்னா தெரியறது உண்டு. ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த அனிமேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, பட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் அதோட ஸ்பீடு அதிகப்படுத்திக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த கிளிப்பை ரைட் கிளிக் பண்ணி ஸ்பீட் டியூரேஷன், ஸோ அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் மினிமம் 300லேருந்து நீங்கள் 400க்குள்ளே வைக்கலாம். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் உண்டு. ஸோ 400 ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன விஷயம்னா கரெக்டாக இந்த 2 கிளிப்பு சேஞ்ச் ஆகிற இடத்துல நீங்கள் அதை கரெக்டாக கவர் பண்ணி வைக்கணும். ஸோ அப்போ நமக்கு அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே உண்டு. ஸோ கொஞ்சம் அந்த லேக் தெரியுது இல்லையா, ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அதனால் ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி கூட நீங்கள் ஏரோஸை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா தெரியுது உண்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த க்ளீன் ட்ரான்சிஷன் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ட்ரான்சிஷன் ரிவர்ஸ் பண்ணி வேணுங்கிற பட்சத்தில், பிகாஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரான்சிஷன் ப்ளே ஆகுது. ஒருவேளை உங்களுக்கு லெஃப்ட் ரைட் வேணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே கூட நம்ம என்ன பண்ணலாம், டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நமக்கு தேவை. ஸோ அதனால் சேம் இந்த ட்ரான்சிஷன் நம்ம என்ன பண்ணலாம், டூப்ளிகேட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் கையோட இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணாலே போதும். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா இதை ஒரு 180 டிகிரிக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் போயிட்டு அங்கே நமக்கு ரொட்டேஷன் உண்டு. ஜஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ 180 டிகிரிக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த ட்ரான்சிஷன் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டும் ரைட்டும் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது நமக்கு இந்த ஏரோ ட்ரான்சிஷன் பார்த்திங்கன்னா ஆஸ் அ டெம்ப்ளேட்டாக தேவை. பட் ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நெஸ்டட் சீக்வன்ஸை ஆஸ் அ மோஷன் கிராஃபிக்ஸ் டெம்ப்ளேட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த டெம்ப்ளேட் இந்த நெஸ்டட் சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ டெலீட் பண்ணிடலாம். அண்ட் இதை ஜஸ்ட் நம்ம 0 ஃப்ரேம்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி எடிட்டில் போயிட்டு ரிமூவ் அன்யூஸ்ட். ஸோ மற்ற கிளிப்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் ஜஸ்ட் நம்மளை எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ். ஸோ இதை ஒரு ட்ரான்சிஷன் ப்ராஜெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு நெஸ்டட் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்ற டைம்ஸ் நார்மலாக நீங்கள் வேறு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது, உதாரணத்துக்கு ஒரு நியூ ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நமக்கு அந்த ட்ரான்சிஷன் தேவை. ஸோ ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ண அந்த ப்ராஜெக்டை உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஓப்பன் ரீசன் கொடுத்து அந்த நெஸ்டட் ப்ராஜெக்டை நம்ம என்ன பண்ணலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இம்போர்ட் பண்ண கையோட கவனிச்சிங்கன்னா ஒரு நியூ சீக்வன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கவனிச்சிங்களா, ஏரோ ட்ரான்சிஷன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்மளுடைய நியூ சீக்வன்ஸில் அந்த நியூ ப்ராஜெக்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் V கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ட்ராக்கை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் V கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த சேஞ்சஸ் தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். எசென்ஷியல் கிராஃபிக்ஸில் போயிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நார்மலாக நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும்.
அண்ட் அதே மாதிரி இந்த கிளிப்பை ஆஸ் அ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஒருவேளை எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவில் பிளாக் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலர் கீ எல்லாம் போட்டு யூஸ் பண்ணலாம். அந்த 2 கட்ட வேலைலாம் தேவையில்லை. ஆஸ் அ நீங்கள் சீக்வன்ஸாகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணி எங்கே வேணுமோ இம்போர்ட் பண்ணி என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ நம்ம எப்படி வேணுமோ அதை ரீசைஸ் பண்ணும்போது நமக்கு எந்த டேமேஜும் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆல் ரைட். ஸோ ப்ரீமியர் ப்ரோவோட ப்ரீவியஸ் டியூட்டோரியல்ஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.